இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடம். இல்லைன்னா வந்து செம டிராஃபிக்காக இருக்கும் ரோடு. எப்பாடி கேட்க பாருங்கப்பா, எவ்வளோ பேர் கேட்க பாருங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கேக்கு தான். இதில் என்னமோ சாக்லேட் மாரி என்னமோ. நம்ம ஊர்லலாம் பலூனு இதை வச்சு அப்படி அடிச்சுக்கிட்டு இருப்போம். இங்கே என்னமோ மிஷின் மாரி இருக்குது. அழகாக ஊதி தள்ளி விட்டுரு. செத்த நேரத்துக்குள்ளே 4 பாப்பாது இங்கே பார்த்தீங்களா? எதில் மாட்டுறதுன்னு இது இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலாளி வீட்டில் இன்றைக்கி வந்து விசேஷமாக வந்து பார்ட்டி போலுக்கு. அதனால் இப்போ வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படி கழுவிட்டு அப்படியே வந்திருக்கேன். எந்திரிச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் எந்திரிக்க முடியல. அதனால் காலம்பர் நம்ம முதலாளி தான் எழுப்பி விட்டார். இப்போ தான் தொடச்சி வந்தோம். காலம்பர் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அடுத்து நம்ம வெளியில் கொஞ்சம் காருக்கு ஒரே ஒரு கார் அதை தொடச்சிட்டு வேலையை முடிச்சுக்க வேண்டியதான் இன்றைக்கி. அவ்வளோதான் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலாளி அம்மா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு அதை போய் வாங்கிட்டாங்க. பக்கத்தில் உள்ள கேரிஃபோருக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரிஃபோர் போய் பார்ப்போம். பாய். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடம். இல்லைன்னா வந்து செம டிராஃபிக்காக இருக்கும் ரோடு. பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், ஆனால் இங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஸ்கூல் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க அப்படிலாம் போயிட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால. அப்படியே சவுதி ஃபுல்லாகவே இருந்துட்டா நல்லது தான். ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வந்துடலாம். ஒரு டிராஃபிக் இருக்காது, ஒரு ஆக்சிடெண்ட் இருக்காது, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வாங்க நம்ம வந்து மாலுக்கு போயிட்டு பேசுவோம். மாலுக்கு வந்தோடனே தான்ப்பா நல்லா கூலிங்காக இருக்குது. வெளியில் அவ்வளோ வெயில், சரியான வெயிலாக இருக்குது. ஆமாம் அப்பா, குளிர் காலான்றது தான் பேர், ஆனால் வெயில் சரியான வெயிலாக இருக்குது. மாலில் வந்தோன்னு சும்மா ஜில்லுன்னு இருக்குது. பாருங்கள் அவ்வளோ பெரிய பில்டிங்கு. அப்படியே நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்னஸ், ஒரு மாதிரியா பர்ஃப்யூம் ஸ்மெல்லு அப்படியே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பில்டிங் வந்தோடனே. வாங்க மேடம் சொன்ன அந்த லிக்விடை போய் வாங்கிட்டு வரோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன விளம்பரத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ விளம்பரம், செம்மையாக இருக்குது. இல்லை லைட் செட்டிங்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெளிநாடு தான்ப்பா. ஆட்டோமேட்டிக் டோர் என்ன, பில்டிங் என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த 16 Pro Max 250 GB 5700 போலக்கு. இது டைட்டானியம் 16 Pro Max. இது என்னது 16 Pro. இது கோல்டு கலர் நம்ம வச்சுருக்கோமா, அதேமாரி கோல்டு டெஸ்ட் டைட்டானியமும் வருது. இது வந்து 5199. iPhone 16 Plus சூப்பராக இருக்குல்ல, பிங்க் கலரு செம்மையாக இருக்குது. இது வந்து 4699. இப்போ ஆஃபர் ப்ரைஸு 4200 போலுக்கு. இது ஓல்டு ரேட்டு, இது புது ரேட்டு. இதுவும் அதேமாரி ஓல்டு ரேட்டு, இது புது ரேட்டு. iPhone 15 Pro இருக்குது. 15 Pro இது 18 Pro 4949 ரூபா. இது வந்து 16 3700 போலுக்கு. 16 இந்த ரோடு ஃபுல்லாகவே ஐஃபோன் தான் போலக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. 12 பார்த்தீங்களா, 12 120 GB 1899 ரூபா. இது வந்து 12 போலுக்கு. நான் முன்னாடி வாங்குறப்ப இப்போ 11 தான் வாங்கலாம்னு நினச்சேன். இது வந்து iPhone 13 128 GB 3399. ஃபுல்லாக ஐஃபோனு தான் இந்த சைடு ஃபுல்லாகவே. வாங்க நம்ம போய்ட்டு மேடம் சொன்னதை வாங்குவோம். எவ்வளோ மொபைல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கவுண்டர் ஃபுல்லாக மொபைல் தான். இது ஃபுல்லாக லேப்டாப்பு, மொபைலு லேப்டாப்பு. ஃபாகு பர்ஃப்யூம்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து
13.75 இப்போ வந்து 9.95 தான் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்கான். ஃபாகு நல்லாயிருக்கும், நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபாகில் சூப்பராக இருக்கும். ஃபாகை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு இந்த ரெட்டுலாம் செம்மையாக இருக்கும். ரெட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஆனால் ஐயோ அவனுக்கு தெரியலங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்ரு மாரி என்னமோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம முதலாளி அம்மா. அவனுக்கே அந்த வாட்ரு எங்கே இருக்குன்னு தெரியலையா. ஐயோ நம்ம எங்கே போய் தேடுறதுன்னே தெரியலையப்போ. சுற்றி நிற்கிறேன், முழிச்சு நிற்கிறேன். நான் வந்து நேராக பர்ஃப்யூமுக்கு வந்துட்டோம். தான் பாருங்கள், பர்ஃப்யூம் சென்டருக்கு வந்துட்டோம். ஆனால் எங்கே இருக்குன்னு எங்கே போய் தேடுறதுனே தெரியல. பார்ப்போம், யார்ட்டாச்சும் கேட்டு பார்ப்போம். ஒரு வழியே நம்ம இந்த வாட்டரை கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குது இந்த வாட்ரு. இதே தானே, சேம் தானே, இதே தான். ஆரஞ்சு பிளாசம் வாட்டர். ஆனால் வந்து ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கா. இதே தானே, இதே தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு மாதிரியே இருக்குது, அதில் ஒரு மாதிரியே இருக்குது. ஆரஞ்சு தான், ஆரஞ்சே தான். இதே தான். ஓகே, இதில் ஒன்று நம்ம எடுத்துப்போம். இந்த வாட்டர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்து என்னான்ட்டு நம்ம பனானா ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். வாழைப்பழம் எடுக்க வந்தால் வாழைப்பழம் ஃபுல்லாகவே காயாக இருக்குது. இதெல்லாம் எப்போ பொழுது நம்ம எப்போ வாங்குறது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம், அவ்வளோதான். இதை ஒண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. வாழைப்பழம் ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. ஓகே, நமக்கு பால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாலை வாங்கிட்டு போவோம். பாலை மறந்துட்டோம் பார்த்தீங்கன்னா. இதுமாரி தான் நம்ம வாங்குறத மறந்துடுவோம். நமக்கு தேவையானதை மறந்துடுவோம். வாங்க பாலை வாங்கிட்டு போவோம். ஆதிக்கில் இது வந்து 5 ரூபா போலக்கு. ஆமாம், இதை எடுத்துப்போம். ஏன்னா ரொம்ப பெருசு வாங்கினோன்னா நம்ம வந்து வீணடிச்சிடுவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம். நல்லா பெருசு வாங்கினோன்னா சின்னது ஒண்டி எடுத்துப்போம். இது வந்து 5 ரியாலு. இது ரொம்ப சின்னது வேணால் காலி ஆகிடும், அதனால இது எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு. என்னென்னா, நான் எப்போதுமே வந்து தனியாக தான் வாங்குவேன். என்னோடய பில்லுக்கு தனியாக தான் வாங்குவேன். இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், பால் வாங்குறத நம்ம முதலாளி அம்மாவோட ஏடிஎம் கார்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ அவங்கள்ட்ட 5 ரூபா கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட சில்லறையும் கிடையாது. நமக்கு வந்து பணம் வந்து நம்ம எஸ்டிசி பேராக தான் இருக்குது, சில்லறையும் இல்லை. கேட்பாங்களா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். 5 ரியால் மொத்தம் டோட்டல் 13 ரியால். அவங்களுக்கு வந்து 8 ரியால் என்னமோ ஜாமான் அந்த வாட்டர் சொன்னான்னு. அது நமக்கு வந்து ஒரு 5 ரியால் 13 சில்லறை கூட வந்துச்சு. பில்லு காரில் வச்சுருக்கோம். கேட்டால் கொடுத்துப்போம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தெரியாமல் நடந்த மிஸ்டேக்கு தானே. நான் என்ன யோசனையிலே இருந்தேனே தெரியல. நம்ம தனித்தனியாக தான் பில்லு போனாச்சு. பார்த்தா டக்குன்னு ஒன்றா வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்குள்ளே நமக்கு அடுத்த டியூட்டி வந்துட்டு 13 நிமிஷம் கட்டுது. நம்ம போய் பலூன் வாங்கிட்டு வரணுமா. நான் நேற்று சொல்லியிருப்பேன். நேற்று போடல வீடியோ. இன்றைக்கி வந்து அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். வந்து இன்றைக்கி ஏன்னா என்னமோ பார்ட்டி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போய் பார்ப்போம். அங்கே பலூன் கடையில் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா பலூன் கடைக்கு தான் வந்திருக்கோம். பலூன் என்னது ஷாப் பார்ட்டி அப்படின்ட்டு போட்டிருக்கேன் அந்த பலூன் கடை. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். அங்கே போய்ட்டு இந்த நம்பரு மேடம் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பர் கொடுத்துட்டு அப்படியே அந்த பலூன் வாங்கிட்டு வர வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இதான் அந்த ஷாப் பார்ட்டி. இதான் அந்த ஷாப் பார்ட்டி பலூன் ஷாப்பு. எவ்வளோ புதுசு இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஷாப் உள்ள என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா. எலும்பு கூடு பிளாஸ்டிக்கில் இருக்குது பாருங்க. எலும்பு கூடு இதெல்லாம் பர்த்டே கொண்டாடுறதான் பார்த்துங்க. எலும்பு கூடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இது இந்த மாஸ்க் இருக்குது. இன்னும் என்னமோ பேய் இது என்னது மேஜிக் ஸ்டிக்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட். இங்கே போருங்க. சுவிட்ச் இருக்குது கீழே மண்டவோடு ஃபுல்லாக. எப்படி அழகாக எரியுது பார்த்தீங்களா. பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்ம வந்து எங்கே பாட்டி ஷாப்புக்கு வந்திருக்கோமா இல்லை மந்திர கோகைக்கு வந்திருக்கோமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, கோளாரி பிளாஸ்டிக் கோளாரி, எலும்பு கை எலும்பு. இதை பாருங்க செயின். இது அப்படியே எல்லாமே பிளாஸ்டிக்கு. நான் படத்தில் பார்த்துருப்போம்ல, பெரிய பெரிய செயினை போட்டுக்கிட்டு ஃபைட் போடுறது அந்தமாரி இருக்குது பார்த்தீங்களா. தெரியுதா உங்களுக்கு? சின்னதாக வச்சு காமிக்கிறேன் இருங்க பாருங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு. தெரியுதா?
இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த சூனிய காரியே இங்கே இருக்குது. இருங்க அந்த சூனிய காரி பார்க்குறேன். இங்கே பாருங்க. பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. இதோ வருங்க. ஹாய். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னொரு கிளவி, ஒரு சூனியக்காரி கிளவி காமிக்கிறேன் பாருங்க. இதோ பாருங்க. முடிய பாருங்க. முடிய பார்த்தாலே பயமாக இருக்குது. எல்லாமே வந்து த்ரில்லிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. இது என்னன்னு தெரியுதா? வவ்வாலை பாருங்க. அப்பா ஒரிஜினாலிட்டியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வவ்வாலை பார்த்தீங்களா? எல்லாம் லைட் ஏரியும் போருக்கு கண்ணுலலாம். இங்கே பாருங்க ஜோக்கர் பொம்மை, பட்டர்ஃப்ளையு. இது வந்து கொம்பு போலக்கு. இந்தமாரி இருக்கும் போலக்கு. இந்தமாரி கொம்பு பல்லில் வந்து இதுமாரி பல்ல வச்சுக்கிறது போலக்கு. பல்லெல்லாம் பெரிய பெரிய பல். நிற்கிது பாருங்கள் ஒயிட் டேவிலு. ட்ரெஸ்ஸை பாருங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக பேய் இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயோ இதை திருப்பி பாருங்க. ஆகா அடாடாடாடாடாடா கலக்கிறான் மச்சான். ட்ரெஸ்ஸு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. இது என்ன பத்ரிகளா? இதை பாருங்க ஜோக்கர் பொம்மையை பாருங்க. ஜோக்கர் பொம்மையை பார்த்தீங்களா? அது எலும்பு கூட ஜோக்கர் பொம்மை மாரி டிசைனு. அப்பா இங்கே பாருங்க. இது ஃபுல்லாகவே தான். ஹாய், எப்படி இருக்க? வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வெள்ளை பை ஸ்டிக்கரு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்டிக்கராகவே இருக்குது பாருங்கள். இந்த எலும்பூடு ஃபுல்லாக ஸ்டிக்கரு. நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒட்டணுன்னா ஒட்டிக்கலாம். வாலில் இதுமாரி சீலிங்லாம் என்ன ஒட்டினா ஒட்டிக்கலாம். இது என்னப்பா அது? இங்கே பார்த்தீங்களா? எதில் மாட்டுறதுன்னே தெரியல. யா பார்த்தாலே பயமாக இருக்குது. எல்லாம் நைட்லாம் பார்த்துட்டோம் கண்டிப்பாக அரண்டோம். சின்ன குட்டி எலும்பூடாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் தூக்கு மாட்டி தூங்குற மாதிரியே இருக்குது. இது என்னமோ ஸ்டிக்கு, மேஜிக் ஸ்டிக்கா அந்த எல்லாமே தான் இருக்குது. மேஜிக் ஸ்டிக்கு மாதிரி பெருசாக ட்ராகனில். இங்கே பார்த்தீங்களா? இது என்ன கோடாரியா? கோடாரி பார்த்தீங்களா? கோடாரி இவனை வெட்டிடுமா அவனை? வெட்டிடுமா அவனை? பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. இது யார்றா அவன்? மூஞ்சியே காணோம். மூஞ்சியை மறைச்சிட்டாங்க. நம்ம வவ்வா பார்த்தோம்னா அங்கே அதேமாரி வவ்வா. அது நம்ம ஊர்லலாம் பலூனு இதை வச்சு அப்படி அடிச்சுக்கிட்டு இருப்போம். இங்கே என்னமோ மிஷின் மாரி இருக்குது. அழகாக ஊதி தள்ளி விட்டுரு. செத்த நேரத்துக்குள்ளே 4 பலூனை ஊதிட்டான். 4 பாருங்க. சர்க்கு நம்ம ஊரில் தைய மிஷின் இருக்கும்ல அதேமாரி இருக்குது. டக்கு ஊதி தள்ளுவோம். இதுவும் நம்ம வீட்டு பலூன் தான். இது வந்து கேஸ் பலூன் மாரி இருக்குது உங்களுக்கு. அதனால் வெயிட்டு கீழே வந்து இதுமாரி கொஞ்சம் வெயிட்டு கட்டியிருப்பாங்க. வாசர் மாரி இருக்குது, அதை கட்டி விட்ருப்பாங்க. இல்லைன்னா பறந்துடும் அது. அவ்வளோதான். இன்னும் எத்தனை பலூன் என்னன்னு தெரியல. சறுக்கு பிறகு அமுத்துறான். இன்னமும் காற்று சல்லுன்னு ஏறிட்டுது பம்பு மாரி. வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போகணும். இப்போ நான் கார் உள்ள அடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஒரு வழியாக பலூன் வாங்கிட்டு வந்தாச்சு தெரியுதா? ஆமாம், இது எடுத்துகிட்டு பத்திரமா இப்போ எடுத்துகிட்டு நான் போகணும். இப்போ அதுதான் இப்போ டாஸ்க்கு. நமக்கு பயமாக இருக்குது வேறு. வாங்க போவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. கேக்கு வேறு வாங்கணுமா? எப்பாடி கேட்க பாருங்கப்பா, எவ்வளோ பேர் கேட்க பாருங்கள். இந்த பாக்ஸு ஃபுல்லாக கேக்கு தான். இதில் என்னமோ சாக்லேட் மாரி என்னமோ வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். நம்ம கேக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு ஒரு காஃபியை போட்டு குடிப்போம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி பயங்கரமான பாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பலூன்லாம் பெருசாக வந்திருக்கு வேறு. என்னன்னு தெரியல. கேக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கேப்பு கிடச்சிச்சு. அந்த கேப்பில் குளித்து முடிச்சாச்சு. இனிமேட்டுக்கு எப்போ வேலை வரும் என்னன்னு தெரியல. நம்ம ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு
அப்படியே நம்ம ரூமில் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். என்ன ஏதுன்னு தெரியல. இனிமேட்டுக்கு வேலை வந்தால் நம்ம கண்டினியூ பண்ணோம் வீடியோ. ஓகேவா? நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.